ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பில் வெளியான டியூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிரதீப் ரங்கநாதன் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் மமிதா பைஜு பிரதீப் ரங்கநாதனுக்கு ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பிரதீப் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஒரு 6 மாதம் கழித்து பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அப்போ மமிதா பைஜு சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் சரத்குமார் எப்படியோ இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் எப்படி மமிதா பைஜோட லவ்வர்கிட்ட சேர்த்து வச்சாரு, கடைசியில் சரத்குமார் இவங்களை என்ன பண்ணாங்க, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கீர்த்தி சுரேன் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ்னு சொல்லி ஆகணும். எதுக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த கதையை நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டோம். படத்தில் ஹீரோயின் நடித்த மமிதா பைஜும் அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜுவும் அவங்களோட கொடுத்த ரோலாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் வர சம்பவமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தில் காமெடிலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிரதீப் ரங்கநாதனும் அவங்க ஃப்ரெண்டாக கோபி சுதாகர் கூட இருக்கிற அவரும் அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்கில் வர அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், கடைசியில் கிளைமேக்ஸில் வர சம்பவமாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் எங்கேயுமே குறை வைக்கலை. படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, சாய் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீனுக்கும் சரத்குமாருக்கு அந்த என்ட்ரன்ஸுக்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு சாய். படத்தில் டேரக்டர் கீர்த்தி சுரேன் கதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதமா எடுத்திருக்காரு. ஆனால் 2K கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தில் டேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த லவ் போர்ஷன் எல்லாத்தையுமே எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சரத்குமாரோட ரோலை ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஸ்டார்டிங்கில் மமிதா பைஜு அவங்க அப்பாட்ட எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா எல்லாத்துக்குமே சரின்னு சொல்லிட்டு கேஸ்ட்டுன்னு சொன்னோடனே அவங்க அப்பாவோட ரியாக்ஷனே மாறும். அந்த காட்சியெல்லாம் டேரக்டர் சூப்பராக வச்சுருக்காரு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜும் சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு டேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் என்ன தான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி சில காமெடிலாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு டேரக்டர் சில இடத்துலலாம் கோட்டை விட்டார். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படத்தில் எடுத்திருந்தா இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.